வணக்கம். உங்ககிட்ட யாராச்சும் வந்து இந்த உலகத்திலேயே பெரியது எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒருவேளை நீங்க ஆத்திகரா இருந்தா கடவுள்னு சொல்லுவீங்க. ஆனா இங்க ஒருத்தவங்க கடவுள் பெரியவர் இல்ல, அதை விட பெருசு இந்த உலகத்துல இருக்கு, அதுக்கு முன்னாடி அந்த கடவுளே சின்னவர் தான்னு ஒரே போடா போடுறாங்க. இதை யாரு சொன்னது அப்படின்னு கண்ணு சிவக்காதீங்க. இப்படி சொன்னது வேற யாரும் இல்ல, நிறைய திருநீரு பூசிக்கிட்டு உனக்கு 4 படையல் நான் வைக்கிறேன், எனக்கு முத்தமிழ் கொடுன்னு நம்ம பிள்ளையார்கிட்டயே டீல் பேசின அவ்வை பாட்டிதான். தன்னோட தனி பாடல்கள்ல ஔவையார் இந்த உலகம் பெருசு, ஆனா இந்த உலகம் 4 முகங்களை உடைய பிரம்மதேவன் படைப்பு, அதனால பிரம்மதேவர் பெரியவர். பிரம்மாதான் பெரியவர்னு நினைச்சா அவர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிற கருப்பு நிறத்தவனான திருமாலோட நாபி கமலத்துல பிறந்தவர். படைக்கிறவரையே படைச்சதால திருமால் தான் பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் பார்த்தா அந்த பெருமாள் படுத்திருக்க அந்த பார்க்கடல் எவ்வளவு பறந்து விரிஞ்சு பெருசா இருந்தா 3 அடியால இந்த உலகத்தை அளந்த அந்த கடவுளை தாங்கும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தன்மைய சொல்றாரு. சரிங்க, அப்ப இந்த பால்வழி அண்டம் தான் பெருசுன்னு சயின்ஸும் சொல்லுது, நம்ம அவை பாட்டியும் சொல்றாங்க. எல்லாம் சரிதான்னு நாம நினைக்கிற வேளையில ஔவையார் இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்வோம்ல நாங்க அப்படின்னு பல புதிர்களை ஒரு கோட்டுக்கு இணைக்கிறாங்க. அம்மாம் பெரிய பார்க்கடலை அப்படியே அள்ளி குடிச்சிட்டாரு நம்ம தமிழ் இலக்கணம் வகுத்த அகத்தியர். மீதம் இருந்த கடல் தண்ணிய தன்னோட கமண்டலத்துல வச்சுக்கிட்டாராம். அது சரி, இந்த அகத்தியருக்கு இதே பொழப்பா போச்சு. கங்கையை கமண்டலத்துக்குள்ள அடக்கி வச்சாரு, அது பத்தாதுன்னு கடலை வேற கமண்டலத்துக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டாரு. ஒருவேளை அகத்தியரோட தமிழ் அறிவை குறிக்கதான் அவர் கடலையே குடிச்சாருன்னு சொல்றாங்களோ? அப்போ நம்ம தமிழ் சங்கத்தோட 3வது தலைவர் அகத்தியர் தான் மிக பெரியவரா? இல்ல இல்ல, அவர் கையில வச்சிருக்க அந்த கமண்டலம் தான் பெருசு. ஆனா அது மண்ணால செஞ்சதாச்சே. நீங்க சொல்றதுதான் ஔவையாரும் சொல்றாங்க, மண் தான் மிக பெரியது. அப்புறம் இந்த ஔவை பாட்டி இன்னொரு புதிர வைக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய பாம்பு தானே இந்த பூமிய அண்ட வெளியில தலையில தாங்குது, அதனால அந்த பாம்பு தான் பெருசு. என்னங்க இது, இறைவனால படைக்கப்பட்ட ஒரு உயிர் எப்படி இறைவனை விடவும் பெருசுன்னு சொல்றீங்க? கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சாலே வார்த்தைகளை விளையாடுவாங்க இவங்க அவ்வை பாட்டி. அப்போ அவங்க எவ்வளவு விளையாடுவாங்க. பூமியை தாங்குற அந்த பாம்பை புடிச்சு சும்மா இல்லாம இந்த உமாதேவி தன்னோட சுண்டு விரல்ல போட்டுக்கிட்டாங்க. அந்த அம்மன் பெரியவங்கன்னு நினைச்சா இறைவனோட இடப்பாகத்துலதான் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இருக்காங்க. அப்போ சிவபெருமான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஈசன் மிகப்பெரியவர்னு சொல்லிட முடியாது, ஏன்னா அவர் ஒரு அடிமை. என்னது, சிவபெருமான் அடிமையா? ஆமா, சிவனே பல இடங்கள்ல தன்னோட பக்தர்களோட அன்புலையும் பாசத்திலையும் உருகி ஓடி அந்த தொண்டர்களோட உள்ளத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அதனால இந்த உலகத்துல மிக பெருசு இறைவன் இல்ல, அந்த இறைவனையே கட்டி இழுக்கிற அந்த அன்பு நிறைந்த பக்தர்கள் தான் மிக பெரியவர்கள். அவர்களோட கீர்த்தியை பாடுவதே மிகச் சிறந்தது அப்படின்னு பாடி முடிக்கிறாங்க அவை. அதானே, அன்பை வெல்ல யாரால் முடியும்? அதனாலதான் அன்பே சிவம்னு சொல்றாங்க போல.